ஹலோ கேஸ், நம்ம இன்றைக்கி புதுசாக வந்து சில்லி டாக் பண்டில் வச்சு விளாட போகிறோம். அது பேர் எனக்கு சரியாக தெரில. ஸ்டார்டிங்கில் சில்லின்னு ஆரம்பிக்கும். லக்கி ராயில் வந்துச்சு. 1000 ஸ்பின்னுக்கே கொடுத்துறாங்க. நான் எதுக்கு தனியாக இறங்குறேன்னா, இந்த இடத்துல ஒரு லேட் அவுட் வச்சுருந்தேன் கேஸ். அந்த லேட் அவுட்னால இந்த இது கிடைக்கும். யூஸ் கொடுத்த அப்புறம் இதெல்லாம் கிடைக்கும். அவள் எடுத்தோன்னே level 3 பேக் கன்று கொடுங்க. இது பாதி எடுத்து முடிச்சோன்னே இது லாக் ஆகிடு மாதிரி இதாகிடுது. இங்கே இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு லான்ச் பேடில் டீம்மேட் கிட்டே பறந்து போயிடலாம் கைஸ். இங்கே தான் லூட் இருக்குதா பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். level 2 பேக் பேக் வச்சுருக்கு. யூசி கேன் தேவைப்படும் கேஸ். நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் வாய்ஸ் கேட்கலன்னா சொல்லுங்கள். இனிமேல் வாய்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பேசுகிறேன். சரி வாங்க, லான்ச் பேட் யூஸ் பண்ணி டீம்மேட் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். பக்கத்தில் டீம்மேட் இருக்கான், எனிமியும் இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம டீம்மேட் கிட்ட தான் போகணும். டீம்மேட் கிட்ட வேண்டாம், லூட் அடிக்க தான் போகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா என்கிட்ட லூட்டே இல்லை சரியா. ஃபஸ்ட்டு டீம்மேட் ரிவ்யூ பண்ணி விட்ருவோம். 2 பேர் செத்துட்டாங்க. ப்ளஸ் இந்த சில்லி பண்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஃபுல் பேர் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சில்லி மட்டும் தெரியுது, அதுக்கடுத்து தெரில. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்க சில்லி மாரியே இருக்கா. அந்த க்ரீன் கலர் இது, ரெட் கலர் உடம்பு, அந்த மாதிரி கரெக்டாக மேலே ஏறுறா. இந்த மேலே ஏறது மட்டும் கரெக்டாக ஏற மாட்டேங்கிறான் கைஸ். இப்போ நான் எப்படி சர்வே பண்ணி வீடியோ போடுறேன் பாருங்கள். செம்மையாக சர்வே பண்ணிட்டு கார் மட்டும் எடுப்பேன். இந்த இன்னும் கேரக்டர் ரஃபேல் கேரக்டருக்கு பதிலாக நான் மீஷா கேரக்டர் தந்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட ட்ரக்குக்கு ஸ்கின் இருக்குது, அடுத்து ஜீப்புக்கு ஸ்கின் இருக்குது, பைக்கு ஸ்கின் இருக்குது, இதுக்கெலாம் ஸ்கின் இருக்குது. இதெல்லாம் ஸ்கின்னு நல்லா இருந்திருக்கும் அது ஓட்டுறதுக்கு. அதுக்கடுத்து அந்த கேரக்டர் வச்சு ஓட்டினா எனிமி நம்மளே சுடவே முடியாது. அந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு பதிலாக அந்த கேரக்டர் தந்துடலாம். பின்னாடி எனிமி வராங்க. இந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எந்த சைடு வேணும் உங்களுக்கு தான் இஷ்டம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், அவ்வளோதான். அர்சனல் கீ இருந்தால் அதில் அந்த ஓப்பன் பண்ணி உள்ளே லூட் வச்சுக்கலாம். இந்த ரஃபேல் கேரக்டருக்கு அது ஏடபிள்யூ எடுத்துக்கலாம். கேஸ் என்கிட்ட 2 ஏடபிள்யூ இருந்தால் நல்லாயிருக்கும். சிஎஸில் நான் 2 ஏடபிள்யூ வச்சு தான் விளாடுவேன் எப்போவுமே. கன்று கிடைக்கலனா ஒரு ஏடபிள்யூ வச்சு க்ளோவால் எடுத்துப்பேன். ஏடபிள்யூ சுட்டு க்ளோவால், அடுத்து டேப் டு ஸ்விட்ச் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஏடபிள்யூ வரும், மறுபடியும் சுட்டு க்ளோவால், அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவேன். இந்த விஎஸ்கே 94 தேவையில்ல, மொக்க கன்று. இதுக்கு ஏகே வச்சுக்கலாம். அந்த அது பேர் வந்து ஆம்போ மட்டும் எடுத்துப்போம், ஸ்னைப்பர் ஆம்போ. எனிமி நம்ம காரை ஒரு கூட டேமேஜ் பண்ணல, போக போக டேமேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த லேட் அவுட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லூட் கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே. இது பேர் மேக் 10 கிடைக்கும். இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இனிமேல் சுட சுட. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லேட் அவுட் தாங்க இந்த மாதிரி மார்க் காமிக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு காரில் போய்ட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லூட் கிடைக்கும். நான் 2 வாட்டி எடுத்து பார்த்தேன், மேக் 10 தான் கிடைக்குது கைஸ். என்னன்னு தெரில, மேக் 10 மட்டும் கிடைக்குது. இந்த இடத்துல இறங்கிடலாம். இது அந்த இடத்துக்கு போமா பீக்குக்கு போமான்னு தெரியலையே. சரி யூஸ் கொடுத்து பார்ப்போம். பக்கத்தில் தானே இருக்கும், பீக் பக்கத்தில். டீம்மேட் ஓடுறான். என்ன பண்டில் வச்சுருக்கானே தெரில, அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கும். அப்பா இதில் எனிமி சுடுறதுக்கு முன்னாடி க்ளோவால் போட்டு லைட்டாக டேமேஜ் ஆச்சு. ஃபஸ்ட்டு கிரனைட்டை புக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஐயோ கைஸ், இந்த மாதிரி லேட்டாக புக் பண்ணிட்டேன். டக்குன்னு புக் பண்ணியிருக்கணும் நான். எங்கே போனாவே கைஸ், எனிமி வரதுக்குள்ளேயே நம்ம இந்த லான்ச் பேடை போட்டு மேலே போயிடலாம். ஃபஸ்ட் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். கிட்டே இருந்தானா நம்மளை முடிச்சிடுவான். கரெக்டாக அங்கே வச்சுட்டு ஐயோ சுட்டான்.
செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு கேஸ். நம்ம டீம் மட்டும் அப்படியே கூட வந்தால் நல்லாயிருக்கும். எவ்வளோ நாக் பண்ணால் ரிவே பண்ணதுக்கு. ஆபா இப்போ கண்ணு எடுத்துப்போ. யார் வர்றா கேஸ்? ஏதோ ஒரு எனிமி வரான். நாக் ஆயிடணும் கேஸ். நாக் ஆகிட்டான். இப்போ என்கிட்ட அந்த அப்கிரேட் பண்ணுறது மேக் 10 கச்சிச்சு. இப்போ அதை அப்கிரேட் பண்ணிட்டு இன்னொரு எனிமி வந்துட்டான். அவனையும் நாக் பண்ணிட்டேன் கைஸ். இந்த மேட்ச்சில் நான் மொத்தமே 2 கில் தான் எடுத்துருப்பேன். ஏன்னா நீங்களே பாருங்கள் எப்படி மேட்ச் போகுதுன்னு. ஹெல்மெட்டே இல்லைன்ட்டு ஹெல்மெட் 3 கிடச்சிடுது. இப்போ உட்காந்து சூப்பர் மெட்கிட் போடணும். எவனா வந்துடக்கூடாது. சூப்பர் மெட்கிட் இருக்குது, இருந்தாலும் இந்த மெட்கிட்டே போட்டுப்போம். யாரும் எனிமி வருவான்னு நினைக்கேன். ஐயோ நான் எப்படி போடுறேன்? க்ளோவால் போடுறேன். ஐயோ கேஸ் க்ளோவால் வர சரியாக அவ்வளோல. டீம்மேட் இங்கே தான் இருக்கா. ரிவ்யூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரிவ்யூ பண்ணுறான். க்ளோவால் போட்டான். கேஸ் யார் கேஸ்? சரியான நூப்பு குட்டியாக இருப்பான் போல். காஸ்டியூம் மட்டும் நல்லா போட்டுருக்கான். இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறேன் கேஸ். இவ்வளோ சுற்றி வந்தேன். இப்போ மறுபடியும் சூப்பர் மெட்கிட் போடணும். ஒரே ஒரு சூப்பர் மெட் தான் இருக்குது. இதனால தான் நான் அப்போ யூஸ் பண்ணல. அப்புறமா தேவைப்படணும். இப்போ அந்த இன்னில் யூஸ் பண்ணால் ஃபுல் ஹெல்த்து ஃபுல் ஈபி கிடச்சிருது. கேஸ் பெஸ்ட்டெல்லாம் என்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஹெல்மெட் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஓகே கேஸ். இப்போ கரெக்டாக இருக்குது. நான் எப்போவுமே லாங் ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டில், ஷார்ட் ரேஞ்ச் வந்து செகண்டில் அப்படி வச்சுருப்பேன். ஆனால் முதல்ல போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா ஷார்ட் ரேஞ்சு ஃபஸ்ட்டில் இருக்கும், லாங் ரேஞ்ச் செகண்டில் இருக்கும். எனிமி எவனும் மாட்டுற மாதிரியே தெரில கேஸ். 2 எனிமி தான் மாட்டிருக்காங்க. 2 எனிமியும் சாவடிச்சிட்டேன். ஒரே டீமாக இருப்பாங்களோ? ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருப்போன்னு நினைக்கிறேன். M249 கன்று இருக்குது, இருந்தால் அதை எடுக்க வேண்டாம். இங்கே ஒரு சூப்பர் மெடிக்கல் கிடச்சிருக்குது. இதுவே போதும். M60 செம்ம ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னாக தான். ஸ்கின் இல்லை, அது நார்மலாக உட்காந்து சுட்ட செம்ம ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்கும். ஸ்கார் கன் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். ஸ்கார் கன்னை கொடுத்துருங்க. ஸ்கார் கன் கீழே எங்கேயா இருந்தால் நல்லாயிருந்துருக்கும். எவனா அது சாவாச்சத்து எனிமி மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கார் மை ஃபேவரட் கன். ஸ்காரு M4A1 ஜனகன். ஸ்கார் கன் லெவல் 1 கிடச்சிச்சு. இப்போ ரிவ்யூ பண்ணால் அவன் மேட்ச் விட்டு வெளியே போய்ட்டா. ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தா. இப்போது 2 சிப் வாங்கணும். ஓகே 2 சிப்பே வாங்கிப்போம் கைஸ். 2 சிப் வாங்கிட்டோம். இப்போ 2க்கு அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ லூட்டு வந்துச்சு. கேஸ் நீங்களும் சர்வே பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரியே பார்த்து சர்வே பண்ணுங்கள். கேரக்டர்ஸ்க்கெலாம் பார்த்துக்கோ. ஆனால் அந்த ரஃபேல் கேரக்டருக்கு பதிலாக நீங்கள் மீஷா கேரக்டர் வச்சுக்கலாம். நான் ரஃபேல் கேரக்டர் வச்சிட்டேன். ஸோ அங்கே இருக்கிற லூட்லாம் வச்சுட்டு இங்கே ஒரு பைக் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். மீஷா கேரக்டர் வந்து அந்த நேரத்தில் இந்த பைக்கை வச்சுட்டு சுற்றி இருக்கலாம் பீக்கை ஃபுல்லாக. கேஸ் இந்த மீஷா கேரக்டர் வச்சனால எனிமியால் உங்களை அடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேகமாகவும் போகலாம் காரில். இப்போ ஒரு கார் வந்து 100 கிலோமீட்டர் போகுதுன்னா 100 km/h போகுதுன்னா 160 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகுங்க ஸ்பீடு. கைஸ் நீங்களும் இந்த மாதிரி பைக்லேயே இருங்க. இப்போ புதுசாக ஆட்டோ பைலட் வேறு கொண்டு வந்துருக்காங்க ஒன்று. கைஸ் நான் அதை சுற்றினே இருக்க போகிறேன் இந்த இதை. ஏன்னா இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டைமிங் ஆக்சுவலாக நினைக்கிறேன் கைஸ். இதை இன்னொரு டீம் மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்பீடாக ரிவ்யூ ஆகுது. ஸ்பீடாக ரிவ்யூ ஆகிடும் கைஸ். இப்போ நார்மலாக ஸ்பீடாக தான் போகிற மாதிரி இருக்குது மேலே. அப்போ டீம்மேட் வந்தால் இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஐயோ எனிமி வந்துட்டான். இப்போ தப்பிக்கிறது தான் ஒரே வழி. நம்மகிட்ட அந்த மேக் 10 தான் இருக்குது. இந்த கண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது.
அது 3 லெவல் அப்கிரேட் பண்ணாவது நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ அதை ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது. லெவல் 3க்கு அது அப்கிரேட் ஆகணும். கைஸ் உங்களுக்கு எந்த கன்று பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனிமி சொல்கிறான். நல்ல வேலை கைஸ், காருக்கு அவ்வளோவா டேமேஜ் கொடுக்கல. சரி இப்போ இறங்கிடுவோம். இந்த வீட்டில் போயிட்டு இங்கேயே இருந்துருப்போம். வெளியே போகவே கூடாது. போகலாம், ஆனால் எனிமி வராதப்போ தான் கைஸ் போகணும். நீங்கள் கைஸ் நான் வச்சுருக்க ஆக்டிவ்ஸ் வெளியே நீங்களே வச்சுக்கோங்க. டச் கேரக்டர் வச்சுக்கோங்க. இதான் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் இந்த கேரக்டர் தான் வச்சுருக்காங்க. நானும் அதான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த கேரக்டர் தான் பிடிக்கும். ஐயோ நல்ல வேலை கைஸ். ஐயோ ஊக்காங் போட்டு வரான். பார்க்கவே இல்லை இவனை. ஊக்காங் கேரக்டர் அந்த ஊக்காங் அங்கே போட்டிருக்கான். இப்போ அதை போட்டு இப்போ எங்கே போயிட்டாங்க கைஸ்? ஆளையை காணும். ஐயோ எங்கே போனானே தெரில கைஸ். இப்போ அவனை தேடுறதும் ஒரே வழி, இல்லை தப்பிக்கிறது தான் இன்னொரு வழி. இப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும். இனியும் நம்மளை சுடக்கூடாது. அதுவேளை எனிமி பக்கத்தில் யாரும் இருக்க மாதிரியே தெரில. இப்போ ஓடிடணும். ஆஹா இந்த காருக்கு இந்த ஜீப்க்கு எனக்கு ஸ்கின் இருக்குது. இதே ஸ்கின் தான் கைஸ். இன்னொருத்தனும் வச்சுருக்கான். ஆனால் இதே ஏறி போயிருக்கோம். டீம்மேட்டையும் ஏறிக்கினா. அங்கே எனிமி இருக்க மாரி இருக்குது. அவனை போய் சாவடிக்கலாம். மீஷா கேரக்டர்ஸ் தான் எல்லாத்தையும் டக்குன்னு போயிருக்கலாம். 2 பேரும் வேறு டீம் போல். ஐயோ அவனை சாவ வச்சிட்டான். அச்சோ டீம்மேட்டும் அடி வாங்குறான். நானும் டேமேஜ் ஆகிட்டேன். மான்ஸ்டர் ட்ரக் இருந்துருக்கு, அதை எடுக்கலை. ஜோனில் வேறு தப்பிக்கணும். எனிமி வேறு பக்கத்துலேயே இருக்காங்க. ஐயோ ஓகே சொல்லுங்க, போகவே முடியல. இங்கே என்ன எனிமி இருக்காங்க? ஐயோ யாருக்கு மேலே? ஓ மேலே மேலே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒதுக்கிருக்கவங்கள ஏதோ சொல்லுவாங்க. அதிகமாக இருக்காங்க, கமெண்ட்டில் சொல்லுங்க. லைட்டாக ஏன் வர மாரி இருக்காங்க, அது என்ன சொல்லுவாங்கன்ட்டு. கேம்பர்ஸ் கேஸ். இந்த மாதிரி கேம்பர்ஸை பார்த்தாலே ரொம்ப கோவம் தான் வரும். ஏன்னா அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்மளை ஏடபிள்யூம்லாம் எடுத்தாங்கன்னா நம்மளை அவ்வளோ டக்குன்னு சாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பொய்யா போட்டு. இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரில. அவங்க எங்கே இருக்குன்னே தெரில. அதனால் இப்போ நான் வந்து கைஸ் என்ன பண்ணலாம், டீம்மேட் கூடயே போயிடலாம் கைஸ். டீம்மேட் கூடயே போயிடலாம். எனிமி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 பேர் இருக்காங்க. என்னையும் என் டீம்மேட்டையும் சேர்க்கலாம் 8 பேர் இருக்குவாங்க. 7 பேர் இருப்பாங்க கைஸ். எனிமி இப்போ அவனை போய் அடிக்கும் போது ஐயோ கைஸ் இந்த குளோவால் எடுக்கிறதுக்குள்ளே அவனை போட்டான். குளோவால் எடுத்து போகிறதுக்குள்ளே போட்டான். இவனு சில்லி அந்த பண்டில் தான் கைஸ் வச்சுருக்கான். இவன் தான் அந்த கோல்டு ராயல் நினைக்கிறேன். கோல்டு ராயலில் அதுலேயும் வந்துச்சு இந்த பண்டில் வச்சுருக்கான். நான் சில்லி அந்த லாக் பண்டில் வச்சுருக்கேன். சில்லி லாக்கா லவ்லையா கைஸ், அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவன் மட்டும்தான் இருக்கான் நம்ம டீமில். அதனால் எப்படியா ஜெயிச்சிடணும். அப்பா எனிமி மாட்டினா. ஐயோ முன்னாடி வர வந்துருக்கான் அவனும். சூப்பர் கேஸு. பூயா போட்டிருந்தா ஒரு 60வது இருக்கும். இப்போ 52 தான் இருக்குது. இன்னும் 2 பேர் இருக்காங்க கைஸ். இவங்க டீமில் 3 பேர். இன்னும் எனிமீஸ் வந்து இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் எனிமி. சரி கைஸ், இப்போ நான் வந்து லாபிக்கு போகிறேன். இதோ இங்கே தான் இருக்கிறான் அந்த எனிமி. சரி கைஸ், லாபிக்கு போயிட்டு எவ்வளோ ரேங்க் புஷ் இருக்கு பார்ப்போம். எவ்வளோ 52 புஷ்ஷாக இருக்குது. இது தாண்டி இருக்குமா? ஐயோ இவ்வளோ தானே கைஸ், கொஞ்சோண்டு அதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஏறிக்கலாம். ஏர்லையே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாேருக்கும் ஸ்ப்ரெட்